ஹலோ கைஸ், நம்ம பார்க்குறது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. லாஸ்ட் வீக் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்துருந்தோம். அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கு, சேனலோட பாட்டமில் இருக்குது. ஸோ அதில் வந்து மேலே வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருந்தேன். சேனலோட டாப்பில் போயிட்டு டார்கெட்டை முடிச்சிச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லோவர் க்ளோஸ் கேண்டில் கொடுத்துருக்கு டெய்லி சார்ட்டில். ஸோ இது வந்து கீழே வரைக்கும் வருமானு கேட்டிங்கன்னா தெரில. ஏன்னா இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது கீழே வரைக்கும் வருமானு நமக்கு தெரியாது. சப்போஸ் வந்துச்சுன்னா திஸ் இஸ் எ குட் லெவல் டு பை. இந்த சேனலோட பாட்டமில் வாங்கினோன்னா திரும்ப மேலே டாப்புக்கு வந்து ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்போயுமே ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மேலேருந்து கீழே வர ரீட்ரேஸ்மெண்ட்டில் வாங்கக்கூடாது, அதை தவிர்க்கிறது நல்லது. கீழே வந்துட்டதுக்கப்புறம் பை பண்ணுறது தான் நல்லது, ஏன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. உங்களோட தாட் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ப்ரீவியஸ் வீடியோவும் இதில் ப்ளே பட்டனில் கொடுக்குறேன்.